ஸ்பெஷல் கெஸ்ட் பிஎஸ் அருண் அவர்கள் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வாசகசாலை பப்ளிகேஷனோட பப்ளிஷராகவும் அசோசியேட் டைரக்டரா இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள்கிட்ட காலா, சார்பேட்டா பரம்பரை போன்ற படங்கள்ல பணி செஞ்சிருக்காரு. அசிஸ்டன்ட் ஸ்கிரீன் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வாசகசாலை பதிப்பகத்தை தொடர்ந்து பல கலை இலக்கிய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் நடத்தி வராரு. I request Mr. V.S. Arun to deliver his special address. அனைவருக்கும் வணக்கம். திரு குணசேகரன் சார், திரு விஜயகுமார் சார், வேல்முருகன் சார், அப்புறம் இன்னும் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கக்கூடிய இந்த மேடையில் என்னையும் பேச கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு முதல்ல நன்றி அமிர்தா ஆர்டிஸ்ட்ரிக்கு. நான் இங்கே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் நிறைய குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இந்த குழந்தைங்களுடைய கலை நிகழ்ச்சிகள், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே எல்லாமே மறந்துடுச்சு. எனக்கு உண்மையிலே நான் குழந்தையாக இருக்கும்போது, நான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது என்னென்ன பண்ணேன்றது தான் எனக்கு போச்சு. ரொம்ப ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு திரும்பவும் அந்த குழந்தை பருவத்துக்கே போன மாதிரியான ஒரு உணர்வு. அதுக்கு இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும். எல்லாருமே ரொம்ப அருமையாக கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. இந்த மாதிரி நான் குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, நல்லா படிக்கிறது, இந்த மாதிரி எந்த உருப்படியான விஷயமும் நான் பண்ணதே கிடையாது. இங்கே இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருந்தது. இப்படி ஒரு அமைப்பில் அவங்க சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கிடச்சி அவங்களோட திறமைகள் வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமைகிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இங்கே பேசணும் அப்படின்னோடனே சரி, இந்த உரையை எதிலிருந்து தொடங்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. சரி, நமக்கு தான் திருவள்ளுவர் இருக்காரே, நமக்காக தானே 1330 குறள்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அதனால் திருக்குறளில் இருந்தே தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு திருக்குறள் நான் எடுத்துகிட்டு வந்தேன். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். ஆனால் ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய சரி தவறுகளை நம்ம யோசிக்கக்கூடாது. இதுதான் இதனுடைய எளிமையான விளக்கம். அந்த மாதிரி இந்த அமிர்தா ஆர்டிஸ்ட்ரி ஆரம்பித்து இது தொடங்கி 5 ஆண்டுகள் ஆகுது. இன்றைக்கி 5வது ஆண்டு விழாவில் இருக்கோம். ராதிகாவும் சரி, சிவகாமியும் சரி, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை தொடங்கிறதுக்கு முன்னாடி அவங்க இது குறித்து அவங்க எவ்வளோ தூரம் அவங்க இதை பேசுனாங்க, இது குறித்து அவங்க எவ்வளோ திட்டமிட்டாங்க, இதுக்கான எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியும். இவங்க அழைப்புதலில் ஒன்று போட்டிருந்தாங்க, அமிர்தா ஆர்டிஸ்ட்ரி ஃபேமிலி இன்வைட்ஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான். நான் இன்றைக்கி குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்தாலும் ஒரு நண்பனாக வெளியிலேருந்து இவங்கள நான் பார்த்துட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. ஒரு நண்பனாக இவங்களை வாழ்த்தி பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். கலை அப்படின்றது இப்போ குணசேகரன் சார் பேசும்போது சொன்னாங்க, இதனுடைய தமிழ் அர்த்தம் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழில் கலையகம். எவ்வளோ அழகான ஒரு தமிழ் வார்த்தை பாருங்கள், கலையகம் அப்படின்றது தான் இதனுடைய சரியான பொருள். அதே மாதிரி பிரைட் காஸ்டில் அப்படின்றது ஒளியகம், அதுதான் சரியான பொருள். இப்போ கலை அப்படின்றது எல்லா கலைக்குமே, உலகத்தில் உள்ள எல்லா கலைக்குமே ஒரு பொதுவான அடிப்படை தன்மை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். ஒரு கலை ஒரு மனிதனுக்கு முதல்ல கற்றுத்தர்றது ஒழுக்கம்தான்.
ஒழுக்கம் இருக்கக்கூடிய மனிதன் கிட்ட தான் வந்து கலை வரும். அப்படி நாம் வந்து குழந்தைகள் கிட்ட வந்து நாம் ஒழுக்கத்தை வந்து நேரடியாக வந்து நம்ம வந்து கற்பிக்க முடியாது. இந்த மாதிரி கலை, இலக்கியம், இந்த மாதிரியான செயல்பாடுகள் வழியாக குழந்தைகளுக்கு வந்து ஒழுக்கத்தை வந்து நம்ம ரொம்ப எளிதாக வந்து நம்ம கற்றுத்தர முடியும். இங்கே டான்ஸ் ஆடின குழந்தைங்கள்லேயே நம்ம பார்த்துருப்போம். இப்போது குழு நடனம்னு சொல்கிறாங்க, குரூப் டான்ஸ். இப்போ மியூசிக் பண்ணாங்க, குரூப்பாக இருந்து பண்ணாங்க. அதனுடைய பேசிக் என்னென்னா ஒற்றுமை தான். ஒரு குரூப் டான்ஸோ, ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு பாடலை பாடுறதோ, ஒரு இசையமைக்கிறதோ வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒற்றுமை உணர்வை வந்து அவங்களுக்கு வந்து கடத்துது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கலையுமே வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து கற்றுக் கொடுத்துரும். அதனால வந்து அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைகளுக்கு வந்து பள்ளி கல்வியை தாண்டி அவங்களுடைய திறமைகளை இந்த மாதிரி வளர்த்தெடுக்கிறதுக்காக கலை, இலக்கியம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு அவங்கள அனுப்பி வைக்கிறது வந்து ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுமே அப்படி தான். நம்முடைய பாரம்பரியமான விளையாட்டுகள், மரபு சார்ந்த விளையாட்டுகள் நிறையா இருக்குது. தமிழ் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற விளையாட்டுகள். இப்போ சமீபத்தில் வந்து தாய் கிழவின்னு ஒரு படம் வந்தது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகி ஓடிட்டுருக்கு. அந்த படத்தில் கூட அவங்க ராதிகா வந்து கடைசியில் சொல்லுவாங்க, சொட்டாங்கல்னு ஒரு விளையாட்டு இருக்குது. அந்த சொட்டாங்கல் விளையாட்டை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அந்த சொட்டாங்கல் விளையாட்டுன்றது கிராமங்களில் வந்து பெண்கள் அதிகம் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டினுடைய பேசிக் என்ன அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவாங்க கடைசியில். அது என்னன்னா, ஒரு பெண் குடும்பத் தலைவி அவங்க தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் சிறிதளவாக இருந்தாலும் கூட அந்த சிறிதளவு வருமானத்தையும் எப்படி வந்து சேர்த்து வச்சு அந்த குடும்பத்துக்காக பிற்காலத்தில் வந்து பயன்படுத்துறது அப்படின்றது தான் அந்த விளையாட்டு வந்து கடத்துது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுக்குள்ளேயும் ஒரு நன்னெறி ஒளிஞ்சிருக்கு, ஒரு அறம் இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு, இந்த மாதிரியான கலை சார்ந்த செயல்பாடுகள் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யோகாவாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒன்று. இப்போ நாங்கள் வந்து வாசகசாலை அமைப்பு சார்ந்து நிறைய இலக்கிய கூட்டங்கள் நடத்தியிருக்கோம். எல்லாமே வந்து பெரியவங்களுக்கானது. திடீர்னு வந்து எங்களுக்கு தமிழக அரசுக்கிட்ட இருந்து எங்களுக்கு அனுமதி கிடச்சிது, நூலகங்களில் குழந்தைகளுக்கு நீங்கள் நிகழ்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அது வரைக்கும் வந்து குழந்தைகளுக்கு எப்படி நிகழ்ச்சி பண்ணுறதுனே தெரியாது. ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை வட்டார நூலகத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து நிகழ்ச்சி பண்ணணும். நாங்கள் வந்து ரொம்ப பிளாங்காக நாங்கள் போகிறோம். என்ன என் குழந்தைங்கக்கிட்ட என்ன நிகழ்ச்சி பண்ணுறது, அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறதுனே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைகள், அந்த நூலகத்துக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய குழந்தைகள், அந்த நூலகத்தின் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ரொம்ப ஏழை குழந்தைகள், அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள். அந்த குழந்தைகள் வந்து அந்த நூலகத்துக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சிக்காக தங்களை வந்து தயார்படுத்திட்டு வருவாங்க. சில குழந்தைகள் வந்து பாட்டு பாடுறதுக்கு வந்து பயிற்சி எடுத்துகிட்டு வருவாங்க. சில குழந்தைகள் வந்து கதைகள் வந்து ரெடி பண்ணிட்டு வருவாங்க, மற்ற குழந்தைகளுக்கு வந்து கதை சொல்கிறதுக்கு. சில குழந்தைகள் வந்து புது புது விளையாட்டுகளை வந்து சொல்லி மற்ற பசங்களோட விளையாடுறதுக்கு அவங்க ரெடி பண்ணிட்டு வருவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் இந்த குழந்தைகளே வந்து அந்த நிகழ்ச்சிகளை வந்து அவங்களே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அந்த குழந்தைகள்கிட்ட இருந்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தான் அதிகம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதில் ஒரு விஷயம் புரிஞ்சது எங்களுக்கு. என்னென்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு திறமையை வந்து குழந்தைகளுடைய திறமையை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னா, நாம் அதுக்கு சிறப்பாக வந்து எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. அவங்களுக்கான ஒரு வெளியை, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்தோன்னா அவங்களே வந்து தானாக தங்களுடைய திறமைகளை வச்சு அவங்க மேலே வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு உண்மை வந்து
எங்களுக்கு அதன் மூலமாக புரிஞ்சது. அந்த குழந்தைங்க வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸாக தான் வந்து நான் வந்து அமிர்தா ஆர்டிஸ்ட்ரியை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு 3-4 குழந்தைகளோடு ஆரம்பித்த இந்த கலையகம் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 150 குழந்தைகள் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. அது பார்க்கும்போது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த நடத்துறதுக்கு இதனுடைய செயல்பாடுகளுக்கு அவங்க ராதிகாவும் சிவகாமியும் படுற கஷ்டம் வந்து எனக்கு தெரியும். பல்வேறு தடைகள் எதுவும் இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு பல்வேறு செயல்பாடுகள் இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமான பங்களிப்புகளை வந்து இந்த சமூகத்துக்கு வந்து செய்ய முடியும். அதில் எல்லா விதமான பங்களிப்புகளை விடவும் குழந்தைகளுக்கான செயல்பாடுகள் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் எல்லாத்தோடவும் முதன்மையானது. அது வந்து கூடுதல் பொறுப்புணர்வும் கவனமும் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பண்ண முடியும், குழந்தைங்களுக்கான செயல்பாடுகளை. அதுவும் இவங்க 2 பேர் பெண்கள் அவங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து இதை வந்து பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரோடவும் அவங்களுக்கும் குடும்ப பொறுப்புகள் இருக்குது, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்காங்க. அதையும் கவனிச்சுக்கிட்டு அவங்க வந்து இதையும் வந்து பார்க்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வகையில் வந்து இவங்களை வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து பாராட்டி பேசினாலும் வந்து அது சாதாரணமானதாக தான் இருக்கும். அப்புறம் என்னை ரொம்ப ஈர்த்தது வந்து இன்றைக்கி இந்த குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன், அப்புறம் வந்து ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் அப்பையும் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக நின்று அவங்கள வந்து வழி நடத்துனாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினருக்கு வந்து இந்த செலிப்ரிட்டி இதெல்லாம் வந்து தேடுறாங்க ஒவ்வொரு வருஷமும். இன்னும் ஒரு 2-3 வருஷம் தான், அதுக்கப்புறம் வந்து அமிர்தா ஆர்டிஸ்ட்ரியில் இருந்தே நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து வந்துடுவாங்க. அவங்களே வந்து நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ராதிகாவுக்கும் சிவகாமிக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், தோழர்கள், அப்புறம் வந்து அமிர்தா ஆர்டிஸ்டினுடைய குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வந்து மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.